வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். மூவேந்தர்களுடனான பாரியின் போரை பார்க்க உங்களை அழைச்சிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல வளவன்காரி போர் விதிகளை படிக்கிறான். அவன் படிச்சு முடிச்சதும் திசைவேழர் சொல்றாரு, நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம். எங்களின் அழைப்பு வந்ததும் இருதரப்பு தளபதிகளும் வருக, அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்னுட்டு இருந்த தேரை நோக்கி போறாரு திசைவேழர். அவரையே பின்தொடர்றாரு கபிலர். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 89. 4 குதிரைகள் பூட்டிய தேர் அன்றைய பகல் முழுவதும் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திசைவேழரின் எண்ண ஓட்டத்துக்கு இணையாகவே பாய்ந்துகிட்டு இருந்துச்சு குதிரைங்க. திசை எங்கும் நிலம் விரிந்து கிடக்குது. ஆனா போருக்கான களமா அதுல எதுவுமே திசைவேழருக்கு தோணல. கபிலரோ பேச்சேதும் இல்லாம அமைதியா கூட வந்துகிட்டு இருந்தாரு. அவங்க போயிட்டு இருந்த தேர்ல திசைவேழரின் மாணாக்கர்கள் வங்கைமான், முத்துக்கோலன் 2 பேரும் கூட இருந்தாங்க. மூஞ்சல் இருந்து தேர் புறப்படும் போதே வளவனுக்கு மறைமுகமா அரச உத்தரவு சொல்லப்பட்டது. அதுக்கேத்த மாதிரி வெங்கல் நாட்டின் உட்பகுதியை நோக்கி தேர செலுத்துறான். நெடுந்தொலைவு உள்ளே வந்ததும் திசைவேழர் கேட்கிறாரு, உன் பெயர் என்ன? முடத்திற்கன். நான் உன்னை படைகளின் எல்லையை விட்டு வெளியில் அழைத்து செல் என்றேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? முடத்திற்கன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. பறந்து விரிந்த நிலப்பகுதி, எனவே இங்கு அழைத்து வந்தேன் அப்படின்னு தலைய கவிழ்த்தபடி கொஞ்சம் பயத்தோடையே சொன்னான். குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்க வேண்டும், வளவனுக்கு இருக்கக்கூடாது என்று கூறிய திசைவேழர், இருக்கையை விட்டு கீழிறங்கு அப்படின்றாரு. முடித்திருக்கன் கீழிறங்குறான். தன் மாணவர்களை பார்த்து, நீங்கள் யாரேனும் தேர் ஓட்டுவீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. முத்துக்கோலன் தலையசைக்கிறான். நீ வளவன் இருக்கையில் அமர்ந்து தேரை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு கீழிறங்கின முடித்திருக்கனை பார்த்து சொல்றாரு, பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமை இல்லாத நிலம் நோக்கி ஓடு, உனக்கு பின்னால் தேர் வரும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய தண்டனை வழங்கிடுவாரோ அப்படின்னு பயந்தவன் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு ஓடத் தொடங்குறான். வெங்கல் நாடு பாண்டிய நாட்டின் பகுதி. அப்படி என்றால் வெங்கல் நாட்டின் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும். கிழக்கிலும் வடக்கிலும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி மன்னர்களின் ஆளுகை பகுதி. எனவே அங்கு செல்ல முடியாது. மேற்கு திசையில் பரம்பின் பச்சை மலைத்தொடர், அங்கும் செல்ல முடியாது. மீதம் இருப்பது தென் திசை மட்டுமே. அந்த திசையில்தான் தட்டியங்காடு இருக்கிறது. மனிதனின் காலடி தடமே படாத பெரும் நிலப்பகுதி. காற்று மட்டுமே கடந்தறியும் நிலம் அது. மனிதனோ மன்னர்களோ உரிமை கொள்ளாத நிலம் அது. அதை நோக்கி ஓடத் தொடங்குறான் முடித்திருக்கன். தேர் அவன் பின்னால போயிட்டு இருந்துச்சு. அந்த திசையில போக போக எதிர்காற்று வீசுது. புத்து நிறைந்த பகுதி. எங்கும் கருமணலும் ஈக்கி மணலும் பரவி இருந்தது. சரளையோடிய நிலம் கண் கொண்டு பார்க்க முடியாதபடி இருந்தது. முடத்திருக்கன் ஓடிக்கிட்டே இருந்தான். காய்ந்த சருகை போன்ற குணம் கொண்ட இந்த மண்ணில் செடி கொடிகள் முளைக்காது. கடலை புற்றும் குடை புற்றும் தான் எங்கும் முளைச்சு கிடந்தது. உள்ளே போக போக கொஞ்சம் பயமா தான் இருந்தது. விரைந்து ஓடு அப்படின்னு திசைவேழரோட குரல் கேக்குது. குதிரைகள் அவன் மேல பாயறத போல வந்துகிட்டே இருந்துச்சு. வேகம் எடுத்து ஓடுறான். கூரிய கற்கள் பாதங்களை கிழிக்குது. குருதி ஒழுகியபடி ஓடிக்கிட்டே இருந்தான். திசைவேழரின் ஏவல் குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. முடிந்த அளவுக்கு வேகமா ஓடுறான். கண்கள் கட்டி மயக்கம் வருவது போல இருந்தது. ஆனாலும் முயற்சி பண்ணி ஓடிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்துருவான் அப்படின்றது தெரியுது. அவன் எத்திசையை நோக்கி விழுகிறானோ அத்திசையை நோக்கி தேரை திருப்பி ஒரு பொழுதுக்கு விரைந்து ஓட்டிச்செல் அப்படின்றாரு திசைவேழர். கொஞ்ச நேரத்துல முடித்திருக்கன் மயங்கி விழுறான். மேற்கு திசை நோக்கி சாய்ந்து கிடந்தது அவனோட தலை. தேர மேற்கே திருப்பி முழு வேகத்தோட ஓட்டுறான் முத்துக்கோலன். 4 குதிரைகள் பூட்டிய தேரை வேகமா செலுத்த முயற்சி பண்றான். ஆனா குதிரைகளால பாய்ந்து போக முடியல. கனை பொழி எழுப்பியபடி தலையை மறுத்தாட்டி துடிக்குது. மாணவனுக்கு தேரை ஓட்ட போதிய பயிற்சி இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு பொழுத கடந்ததும் தேரை நிறுத்துறான். திசைவேழரும் கபிலரும் கீழிறங்குறாங்க. தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டி கொடுத்த இடம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறங்கிய திசைவேழர், இந்த இடத்துக்கு ஏதோ பெயர் சொன்னானே அப்படின்னு கேக்குறாரு. தட்டியங்காடு அப்படின்றான் மாணவன் வங்கைமான். பெரும்புலவரே, நாம் இழைத்த தவறுகளுக்கு தண்டனை
இந்த தட்டியங்காடு தான். நம் தலை சாயும் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். தலை அசைத்தபடி கபிலர் சொல்றாரு. ஆனாலும் கடமையை செய்வோம். மாணவர்களை அனுப்பி அனைவரையும் அழைச்சிட்டு வர சொல்றாரு திசைவேழர். மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து செய்திய சொல்றாங்க. தட்டியங்காடு அப்படின்ற இடத்தை இதுவரை யாருமே கேள்விப்படக்கூட இல்லை. மயூர் கிழாரை அழைச்சு கேக்குறாங்க. மனித வாடை அறியாத மண், கரையான்கள் ஆளும் நிலம், முழுமையாக சென்று பார்த்தவர் யாரும் இல்லர் அப்படின்றாரு முசுகுந்தர். மனக்குழப்பத்தை வெளிக்காட்டிக்காம எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. பொழுது மறையறதுக்குள்ள தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்றாங்க. குலசேகர பாண்டியன் பெயர் விட்டு கீழிறங்கினதும் மேற்கு திசையை தான் பார்த்தான். காரமலை மிக தொலைவிலும் இல்லை, அருகிலும் இல்லை, இடைப்பட்ட இடத்தில் இருந்தது. அதை எதிரிகளால் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனையில மூழ்கிறாரு. அவர்கள் வந்த கொஞ்ச நேரத்திலே சிறு தேர் ஒண்ணு வருது. அதுல வாரிக்கையனோடு புதிய மனிதன் ஒருத்தர் வராரு. கருங்கைவாணனுக்கு இணையான உடல் அமைப்பை கொண்ட அவரை அனைவரும் உத்து பாக்குறாங்க. இவன் தான் பாரியா அப்படின்னு கேள்வி எழுந்துகிட்டு இருந்தது. தேர் விட்டு இறங்கிய வாரிக்கையன் உரத்த குரலில் சொல்றாரு. பரம்பின் தளபதி முடியன் இங்கு நிற்கும் எந்த ஒரு தேரையும் ஒரே அடியில் நொறுக்கும் அளவுக்கு இறுகி திருகிய உடலமைப்பை கொண்டவன். அனைவரோட பார்வையும் அவனை நோக்கி இருந்தபோது திசைவேழர் அறிவித்தார். நாற்புறமும் நிலைமாறா குணங்கொண்ட இடம், எவ்வளவு குருதி சிந்தினாலும் குடிக்க காத்திருக்கும் நிலம், மலை என பிணங்கள் குவிந்தாலும் மறுநாளில் இல்லாமல் ஆக்கும் கோடான கோடி கரையான்கள் வாழ்கின்ற மண், அழுகல் நாற்றம் மேலேறி வராது, அடை மழை பொழிந்தாலும் நீர் நிற்காது, மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய பாழும் நிலம். எனவே இந்த தட்டியங்காடே போர்க்களமாகும். எல்லாரும் முன்னும் பின்னுமா திரும்பி எல்லா திசைகளையும் பார்த்தாங்க. திசைவேழர் அறிவிப்ப தொடர்ந்தாரு. இங்கிருந்து வடதிசையில் வேந்தர் படையும் தென் திசையில் பரம்பு படையும் அணிவகுக்க வேண்டும். வேந்தர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. படை கிழக்கு மேற்காக அணிவகுத்தால் பரம்பு படைக்கு பின்புற அரணாக காரமலை அமைந்துடும். எனவே படையணியின் திசை மாறினது ஆறுதலா இருந்தது. வாரிக்கையின் உள்ளுக்குள்ள மகிழ்ந்தாரு. கிழக்கும் மேற்குமா படையணி இருந்திருந்தா எதிர் திசையில கண்ணுக்கு அப்பால் வேந்தர் படை நிற்கும். பாக்குறது கஷ்டம். இப்போ வடக்கு தெற்கா படையணி நிற்க போகிறது. வட திசையில வேந்தர் படை எவ்வளவு நீளத்துக்கு நின்னாலும் மலை மேலிருந்து துல்லியமா பார்த்தறிய முடியும். திசைவேழர் மேலும் சொல்றாரு. இந்த இடம் கோபுர பரன் அமைக்கப்பட்டு அதன் மேல் நாழிகை தட்டு வைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் பகல் 5ஆம் நாழிகை தொடங்கும் போது போர் தொடங்க முரசறைவோம். பகலின் இறுதி 5ஆம் நாழிகை தொடங்கும் போது போர் முடிவதற்கான முரசறைவோம். முரசறைய இரு புறங்களிலும் 5 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் முரசறைபவரோடு என் மாணவர்களும் நிற்பர். எல்லாரும் கேட்டுக்கிட்டு நின்னாங்க. போரின் விதிகள் ஏற்கனவே படிக்கப்பட்டு விட்டன. இனி புதிதாய் சொல்ல ஒன்றுமில்லை அப்படின்றாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க கருங்கைவாணன் முன்னால வரான். வேந்தர்களையும் பணிந்து வணங்குறான். மூவரும் வாழ்த்துறாங்க. கோல் சொல்லிகளின் முன் வந்து குனிந்து தட்டியங்காட்டு மண்ணை எடுக்கிறான். போரின் விதிகளை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கள மண்ணை திசைவேழரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்குறான். அதே போல முடியன் முன் வரான். குனிந்து மண் அள்ளி கபிலரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்குறான். பரம்பின் தரப்புக்காக நின்னுட்டு இருந்த கபிலர், வாரிக்கையன், முடியன் ஆகியோரை பார்த்து திசைவேழர் சொல்றாரு. எமது தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்கு மீறப்பட மாட்டாது. போர் விதிகளை வேந்தர் படை காக்கும். இது நான் அளிக்கும் உறுதி. நின்றிருந்த வேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து கபிலர் சொல்றாரு. திசைவேழர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கும் மேடையில் அவரோடு நின்று பொழுதை அளக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை. எனவே அவரின் வாக்கையே நாங்களும் ஏற்கிறோம். பரம்பின் தரப்பில் போரின் விதிகள் மீறப்பட மாட்டாது என்று நிலைமான் கோல் சொல்லியாகிய நான் உறுதியளிக்கிறேன். போர் தொடங்க இரவின் நாழிகைதான் மிச்சம் இருந்தது. தொடக்கத்துக்கு முன்பு அனைத்தையும் திட்டமிட வேண்டியிருந்தது. தட்டியங்காட்டை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. நிலவாகு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி முழுமையான செய்தியோட நள்ளிரவுக்கு முன் வரணும் அப்படின்னு மையூர் கிழாருக்கு உத்தரவிட்டு இருந்தான் மகாசாமந்தன் கருங்கைவாணன். அளவற்ற உற்சாகத்தோட இருந்தது கருங்கைவாணனின் செயல். மலை காடை போல் நாகரவண்டை தூக்கி வந்ததால் நமக்கான இறை நம்மை தேடி வரப்போகிறது. பாரி மலையை விட்டு கீழிறங்கி தாக்க ஒப்புக்கொண்ட போதே அவனது முடிவு உறுதியாகிவிட்டது அப்படின்னு சீறி முழங்குறான் கருங்கைவாணன். தன் தளபதிகளுடன் போர் உத்திகளை பத்தி விரிவாக திட்டமிடுறான்.
மலை மக்களின் இணையற்ற போர்க்கருவிகள் வில்லும் அம்பும் தான். அவற்றை எதிர்கொண்டு இருப்பது மட்டுமே சற்று கடினமானது. அதுக்கு தகுந்தபடி படையின் அமைப்புகளை நிலைநிறுத்த திட்டமிட்டான். வேந்தர்களின் படையோடு ஒப்பிடும்போது பரம்பின் படையில் மிகவும் வலிமையிழந்த படைப்பிரிவு வாட்படையாகத்தான் இருக்கும். எனவே வேந்தர்களின் வாட்படை விற்படைக்கு துணையாக 3க்கு 1 என்ற அடிப்படையில் சேனைகளை அணிவகுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றான் விற்படை தளபதி துடும்பன். ஆனா இந்த ஆலோசனையை வாட்படை தளபதி சாகலைவன் ஏத்துக்கல. மலை மக்கள் போதிய வாட்பயிற்சி அற்றவர்கள். நமது படை தொகுப்பில் வலிமை மிக்கது வாட்படைதான். இதை முழுமையாக ஒருங்கிணைத்து தாக்கினால்தான் எதிரியின் படையை பிளந்து முன்னேற முடியும். முதல் நாள் நமது தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதாகவும் பிளந்து முன்னேறக்கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு போரின் போக்கை தீர்மானிக்கும் அப்படின்றான். குதிரையும் தேரும் நம்மிடம் இருப்பதில் 10ல் 1 பங்கு கூட எதிரிகளிடம் இருக்க வாய்ப்பில்லை. அதே போல எதிரிகளிடம் பெரும் எண்ணிக்கையிலான யானைப்படை இருப்பதற்கான எந்த செய்தியும் இல்லை. எனவே முதல் நாளில் நாம் வகுக்கும் உத்தி எல்லா வகையிலும் போரை முடித்து வெற்றியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் கருங்கைவாணன். காரிருள் சூழ்ந்தது. இரவின் இந்த அமைதி இன்று மட்டுமே இருக்க போகுது. நாளைய இரவில் எத்தனை ஆயிரம் மரணங்கள் நிகழ்ந்து முடியவிருக்கின்றன என கணக்கிட முடியாது. காற்று வெளி முழுவதும் சிதைவுற்ற மனிதர்களின் ஈனக்குரலால் நிறைந்திருக்க போகுது. பேரோலமும் பெருக்கெடுக்கும் குருதியாரும் தட்டியங்காடு எங்கும் நின்றாடும் மரணத்தின் ஆட்டமும் சொல்லி மாளாது. மனநிலை பிறழ்ந்து இருந்தது. குழப்பத்தோடையே தன்னோட குடிலுக்கு வந்து சேர்றாரு திசைவேழர். தேரை விட்டு இறங்கும் போதே குடிலுக்குள் யாரோ உட்கார்ந்திருக்கிறது தெரியுது. இந்த இரவில் தனது குடில் அறிந்து வந்திருப்பது யாராக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடையே உள்நுழைகிறாரு. உள்ளே அமர்ந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசி பொற்சுவை. திகைப்போட உள்ள வராரு திசைவேழர். உள்ள நுழைஞ்சதும் திசைவேழரின் கால் தொட்டு வணங்குறா பொற்சுவை. பக்கத்துல இருந்த சுகமதி திசைவேழரை வணங்கி வெளியேறா. பாண்டிய இளவரசி இந்த இரவு வேளையில இங்க வந்திருக்கிறது ஏன் அப்படின்னு அவருக்கு புரியல. சிறு விளக்கு எரியும் அந்த குடில்ல மண் மெழுகிய திண்ணையில உட்கார்ந்திருந்தா பொற்சுவை. மர சட்டகத்தால ஆன இருக்கையில அமர்ந்தார் திசைவேழர். முகம் பார்த்து பேசுறத தவிர்த்து விளக்கின் சுடரை பார்த்துக்கிட்டே பொற்சுவை கேட்கிறா. கோல் கணிக்கும் பேராசான் கொலை நிலத்தில் பரன் ஏற எப்படி ஒப்புக்கொண்டீர்? முதல் கேள்வியே திசைவேழர நேர்கொண்டு தாக்குது. அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனாலும் தாக்குண்ட உணர்வை வெளிக்காட்டாம மெல்லிய குரல்ல சொல்றாரு. வேந்தர்களும் கேட்டுக்கொண்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. காலம் கணிக்கும் பேராசானே, அதிகாரத்தின் சொல்லை மறுக்கும் ஆற்றலை இழப்பதுதான் கேடுற்ற காலத்தின் அடையாளம். ஈட்டி போல இறங்குது சொற்கள். திசைவேழரால பொற்சுவையின் நோக்கத்தை கணிக்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பொற்சுவை சொல்றா, இந்த போருக்கு காரணமானவர் இருவர். ஒருவர் குலசேகர பாண்டியன், இன்னொருவர் வேல்பாரி. அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு திசைவேழர். இல்லை, அப்படியென்றால் யார் அந்த இருவர்? ஒருத்தி நான், இன்னொருவர் நீங்கள். மிரட்சியோட நான் எப்படி காரணமாவேன்? வான் வெளியில் சிறு பிசகு ஏற்பட்டாலும் காலத்தின் கோலம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை கண்டறிந்து கூறும் பேராசான் நீங்கள். உங்களிடம் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு வருந்துகிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். எனது திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் வானியல் அமைப்பை வரைய நிலைப்படம் கொடுத்தீர்கள். அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. பேரரசரின் பிறப்பை குறிக்கும் படம் ஒன்று, அரசியாரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று. ஆனால் பாண்டரங்கத்தில் என்ன வானியல் அமைப்பது என நீங்கள் தெளிவாக சொல்லாததால் வெள்ளியை தவறாக வரைந்தான் அந்துவன். இதை எதற்கு இப்போது சொல்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாரு திசைவேழர். மேற்கு மலை பெருமழை கொண்டால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும். பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோள்நிலையே அடிப்படை என்று கூறினீர்கள். அது இருக்கட்டும், இந்த போருக்கு நாம் இருவரும் எப்படி காரணம்? அதைத்தான் சொல்ல வருகிறேன். எனது திருமணத்தின் பொருட்டே மையூர் கிழார் தேவவாக்கு விலங்கை பரிசாக தந்தார். பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறுதலாக வரைந்ததால் சினம் கொண்ட நீங்கள் அந்துவனை கண்டித்தீர்கள். உங்களின் சொல்லுக்கு அஞ்சியே அவன் புதிய படத்தை வரைந்து முடிக்கும் வரை பாண்டரங்கை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தான். அந்த காலத்தில்தான் தேவாங்கு வடதிசை நோக்கி உட்காரும் என்பதை கண்டறிந்தான். தேவாங்கின் ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான்
எல்லா சிக்கல்களும் தொடங்கின. ஒரு வகையில் நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான மூல முடிச்சின் கயிற்றை இணைத்தவர்கள் அப்படின்னு சொல்றா பொற்சுவை. திசைவேழருக்கு இந்த கூற்று ஏற்புடையதா இல்ல. தற்செயலுக்கு மிகையான காரணம் கற்பிக்கிறீர்கள் இளவரசி. இல்லை பேராசானே, இல்லை. எந்த தற்செயலும் தன் இயல்பில் நடப்பதில்லை. காரணங்கள் வழியேதான் காரியங்கள் நிகழ்கின்றன. தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கு நோக்கி அமரும் அதன் ஆற்றல் கண்டறியப்பட்டதற்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம். அப்படி பார்த்தால் அந்துவனும் பொதிய வெப்பனும் இதில் பங்கெடுப்பவர்கள் தானே. நீங்கள் இல்லை என்றால் அந்துவன் படத்தை மறுமுறை வரைந்திருக்கவே மாட்டான். நான் இல்லை என்றால் இன்னொரு நாட்டு இளவரசியோடு பொதிய வெப்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும். ஆனால் வணிக குலத்தின் பெருந்தலைவனின் இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது. அனைவரும் கவர்ச்சியான பொருள்களையே பரிசு பொருள்களாக தந்திருப்பர். தேவாங்கு போன்ற வியப்புக்குரிய விலங்கை பரிசு பொருளாக தந்து பேரரசரின் கவனத்தை ஈர்க்கும் மனநிலை ஏற்பட்டிருக்காது. அந்துவனும் பொதிய வெப்பனும் இதில் பங்கெடுத்தவர்கள்தான். ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அல்ல. காரணங்களை பொற்சுவையை அடுக்கிய விதம் திசைவேழரை மறுக்கும் சொல்லின்றி நிற்க வைக்கியது. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாரு. என்ன செய்ய சொல்கிறீர்கள் இளவரசி? நிகழவிருப்பது போர் அன்று, பேரழிவு. மூவேந்தர்களின் கூட்டுப்படை கடல் போல் பறந்து கிடக்கிறது. சின்னஞ்சிறிய ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரும் படையெடுப்பை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. மதுரையிலிருந்து வரும் வழியெங்கும் துயருற்ற மக்களின் கண்ணீரை கடந்தே வந்தேன். உழவும் தொழிலும் நின்றொழிந்து போயின. வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்கள். படைக்கு வந்து சேர்ந்த வீரர்களின் குடும்பங்களை எல்லாம் மரணம் விழுங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. காற்றெங்கும் விம்மல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த கொடும் அழிவு தடுக்கப்பட வேண்டும். பரம்பின் மீது வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணங்கள் உண்டு. ஆனால் பாரி அழியக்கூடாது. பாரியைப் போல அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுகாரும் நான் கேள்விப்பட்டதில்லை. அவன் அழிக்கப்பட்டால் அறம் அழிக்கப்பட்டதாகவே பொருள். நீங்களும் நானும் அந்த அழிவுக்கான மூல முடிச்சுகளாக இருந்தோம் என்பதை நினைக்கும் போதே உடல் நடுங்குகிறது. வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடும். ஆனால் அறத்தின் அழிவுக்கான காரணம் நமது வாழ்வின் மீது படியுமேயானால் அதை விட இழிவு வேறில்லை. பொற்சுவையின் குரலில் இருந்த ஆவேசம் திசைவேழரை நடுங்க வைக்குது. பாண்டரங்கத்தின் மேற்கூரையை தவறாக அந்துவன் வரைந்த போது பாண்டிய நாடு பாழ்படும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. அந்துவன் முதலில் வரைந்ததே சரி. நிகழப்போகும் பேரழிவை பாண்டரங்கத்தின் மூலம் முன்னுணர்த்தியிருக்கிறது காலம். வைகையில் வெள்ளம் பெருகுகிற அதே நாட்களில்தான் இந்த பேரழிவும் அரங்கேறவிருக்கிறது. நான் அதை தவறென்று சொல்லி மாற்றினேன். காலத்தை மாற்ற நான் யார்? வெள்ளம் புரண்டோடும் வைகையின் கரையில் இருந்த என்னை அதே அந்துவன் அழைத்து வந்து அழிவின் நாட்களுக்குள் நிறுத்தியுள்ளான். அந்த வரைபடத்துக்குள் இப்போது நான் நிற்கிறேன். மாற்றிப்பார் என்கிறது காலம். நான் எனது சீற்றம் இழந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் புரண்டெழுந்த சொற்கள் தனக்குத்தானே உதிர்ந்து கரைந்தன. செயலற்று நிற்கிறாரு திசைவேழர். அவரை கூர்ந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பொற்சுவை. சிறு விளக்கின் சுடர் உமிழும் கரும்புகை மட்டுமே திசைவேழரின் கண்களுக்கு தெரியுது. இந்த போரை நிறுத்த வழியேதும் இல்லையா? பேராசான், நீங்கள் நினைத்தால் முடியும் என கருதுகிறேன். அந்த முயற்சியில் ஏற்கனவே தோற்றுவிட்டேன். நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வாக்களித்த நான் இனி போரை வழிநடத்த மட்டுமே முடியும். அப்படி என்றால் வேறு என்னதான் வழி? அமைதி நீடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திசைவேழர் சொல்றாரு. ஒரு வழி உண்டு. அதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் இளவரசி. என்னால் செயல்படுத்தக்கூடிய வழியா? என்ன அது? தேவாங்கு என்னும் விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களின் மரணம் நிகழ வேண்டுமா? இந்த கேள்வி பாரியின் முன் வைக்கப்பட வேண்டும். முல்லைக்கு தேர் ஈந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவவாக்கு விலங்கை கொடுத்து உதவுவான் என்றே நம்புகிறேன். அவன் அந்த விலங்கை தர ஒப்புக்கொண்டால் பாண்டியனை இந்த போரிலிருந்து என்னால் வெளியேற்றிவிட முடியும். பாண்டியன் வெளியேறிவிட்டால் சேரனும் சோழனும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கணமே போர் முடியும். பாரியிடம் இதை அப்படின்னு பொற்சுவை கேட்டு முடிக்கும் முன்னாலேயே திசைவேழர் சொல்றாரு. நீங்கள் முயன்றால் உங்கள் ஆசான் கபிலரின் மூலம் இதை செயல்படுத்த முடியும். நள்ளிரவு நெருங்கிட்டு இருக்குது. போர் நிலத்தை பற்றிய செய்தியை சேகரிக்கிறதும் அதுக்கேற்றபடி படை நிலை கொள்வதற்கான ஆலோசனை வழங்குறது அப்படின்னு கருங்கைவாணன் மிக தீவிரமா எங்கிட்டு இருந்தான். இந்த நாளுக்காகவே காத்திருந்த பொதிய வெப்பன் கருங்கைவாணன் கூட இணைந்து திட்டமிட்டு இருந்தான். அவனது உத்தரவின் பேரில் போர்க்கள கொட்டிலில் ஆயுதவாரிகளின் செயல்பாடுகள் தொடங்குது. கொடுத்தனுப்பிய வரைபடத்தின் அடிப்படையில்
ஆயுதங்களை கொண்டு செல்ல வாகனங்கள் ஆயத்தமா இருந்துச்சு. சேனை முதலிகள் தங்களின் படைப்பிரிவுக்கு தேவையான ஆயுதங்களை விரைவில் பெற்று அடுத்த கட்ட செயல்பாட்டில் இறங்குறதுல மும்முரமா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க நேரடியா ஆயுத வாரியா அணுக முடியாது. பன்னிரு சேனை கொண்ட பிரிவுக்கு தலைமை தாங்கும் சேனை வரையர்களைத்தான் அவங்க அணுக முடியும். தனக்கு கீழ் இருக்கும் சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுதவாரியிடமிருந்து பெற்றுத்தரும் பொறுப்பு சேனை வரையரை சார்ந்தது. அதனால சேனை வரையர்கள் எல்லாரும் படைக்களத்திலேயே கிடந்தாங்க. ஆயுதமேற்றிய வண்டிகளும் யானைகளும் நெருக்கடிக்குள் திணறிக்கிட்டு இருந்துச்சு. எங்கும் கூச்சலும் பேரோசையுமா இருந்துச்சு. ஆயுதவாரிகள் அவங்களுக்கு கீழ் இருந்த பணியாளர்களுக்கு இட்ட கட்டளைப்படி படைக்கல கொட்டிலிருந்து ஆயுதங்கள் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பேரோசை எதிரொலிக்காத அமைதி சோழனின் கூடாரத்துக்குள்ள இருந்தது. அங்கு செங்கன சோழன், சோழவேளன், உதியஞ்சேரல் ஆகிய 3 பேரும் அங்க இருந்தாங்க. குலசேகர பாண்டியன் நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேழரை அறிவித்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சாங்க. இரு நாட்டு ஒற்றர் படைக்கும் அதுவே வேலையா இருந்தது. திசைவேழர் கோல் சொல்லியாகி போர்க்களத்தையும் தேர்வு செஞ்சிட்டாரு. 3 நாட்டு தளபதிகளும் நாளை போருக்கான ஆயத்த வேலைகளை ஒருங்கிணைந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வேந்தர்களின் மனங்களுக்குள்ள ஆழமான சந்தேகம் ஊடுருவி இருந்தது. இதை பற்றியே அவங்க தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போதுதான் சேர நாட்டு ஒற்றன் செய்தி ஒண்ணு கொண்டு வந்தான். இன்று பிற்பகலில் முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டு போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஒற்றனோட செய்தி பேரதிர்ச்சியை உருவாக்குது. இது உண்மையா? என்ன காரணம்? அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒற்றன் கிட்ட மிக குறைந்த விவரங்களே இருந்துச்சு. பாண்டிய பேரரசர் அருந்திய சுவை நீரில் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் என்ற காரணத்துக்காக முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார். ஆனால் புதிய விற்பன் உள்ளிட்ட யாருக்கும் செய்தி தெரியாது அப்படின்னு சொல்றான். கோல் சொல்லி யாரென முடிவெடுக்க நடந்த கூட்டத்தில் தான் இந்த முயற்சி நடந்ததாகவும் சொல்றான். குலசேகர பாண்டியனின் செயல் மாற்றத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதும் கேட்டுக்கிட்டு இருந்த மூவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போதான் உதயஞ்சேரலுக்கு தனது கருங்குரங்கு குட்டி கத்தி துள்ளியது நினைவுக்கு வருது. அன்னைக்கு சுவை நீர் பருகும் நேரத்துலதான் குரங்கு குட்டி அப்படி செஞ்சது. அப்படின்னா முசுகுந்தர் தொடர்ந்து சதியில் ஈடுபட்டவாறே இருந்துள்ளார் அப்படின்னு நினைக்கிறான். கபிலரோட அவருக்கு இருந்த நெருக்கம் பற்ற செய்தியும் பேச்சினுடைய மேலெழுந்தது. இன்று மாலை போர்க்களத்தில் கோல் சொல்லிகளின் அழைப்பை ஏற்று அனைவரும் வந்திருந்த போது முசுகுந்தர் மட்டும் இல்லாதது நினைவுக்கு வருது. குலசேகர பாண்டியனின் முகம் இன்று மாலை மிகவும் தெளிவு கொண்டிருந்ததற்கு காரணம் இதுதானோ அப்படின்னு கேட்கிறாரு சோழவேளன். மனதுக்குள்ள இருந்த ஐயம் நீங்கிய கணம் போர் கொட்டிலிருந்து மேலெழுந்த ஓசை கூடாரம் முழுமையும் கேக்குது. நாளை போருக்கான ஆயுதங்களை கொடுத்தனுப்பும் வேலையை ஆயுதவாரிகள் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியை சொல்ல வீரன் ஒருவன் உள்ளே வந்தான். இரவு முடிந்து விடியலின் கீற்று மேலிருந்துட்டு இருந்துச்சு. கதிரவனின் புத்தொளி எங்கும் படர்ந்த போது பகலின் முதல் நாழிகை தொடங்குது. திசைவேழர் தனது கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து தேர் ஏறினார். மாணவர்கள் எல்லாரும் முன்னரே புறப்பட்டு போயிருந்தாங்க. வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை சுண்டி தேரை இயக்குறான். வழக்கமாக காலையில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்ததும் கதிரவனை பார்க்கும் திசைவேழர் இன்று சரிந்து நீண்டு கிடக்கும் தேரின் நிழலையே பார்த்தார். கட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் 3 நாழிகையே இருக்கிறது. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்படி போர் தொடங்கும், என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.